2026 படுதோல்வி அடைஞ்ச 5 படங்கள் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த லிஸ்ட்டில் 5வது இடத்துல இருக்குது ஜனவரி 23ஆம் தேதி ரிலீஸ் ஆன திரௌபதி 2 திரைப்படம் தான். 20 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த படம் உலக அளவில் 1.53 கோடி தான் கலெக்ட் பண்ணியிருக்கு. 4வது இடத்துல கார்த்தி நடிச்சு ஜனவரி 14ஆம் தேதி ரிலீஸ் ஆன வாவாத்தியார் தான் இருக்குது. 40 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த படம் உலக அளவில் 11 கோடி தான் வசூல் பண்ணியிருக்கு. இந்த லிஸ்ட்டில் 3வது இடத்துல பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆன லைக் திரைப்படம் தான் இருக்குது. 95 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த படம் உலக அளவில் 60 கோடி தான் கலெக்ட் பண்ணியிருக்கு. 2வது இடத்துல தனுஷ் மமிதா பைஜு நடிப்பில் ஏப்ரல் 30ஆம் தேதி ரிலீஸ் ஆன கர திரைப்படம் தான் இருக்குது. 100 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த படம் உலக அளவில் 53 கோடி தான் வசூல் பண்ணியிருக்கு. இந்த லிஸ்ட்டில் முதல் இடத்துல சிவகார்த்திகேயன், அதர்வா, ரவிமோகன் இவங்க நடிப்பில் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன பராசக்தி திரைப்படம் தான் இருக்குது. 250 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த படம் உலக அளவில் 84 கோடி ரூபாய் தான் கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த லிஸ்ட்டில் இந்த படம் நல்ல படம், பட் ஆனால் ஃப்ளாப் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிற படம் என்ன அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லிவிட்டு வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.